My dear students, in my previous video, I have started the lesson binomial theorem. Binomial theorem start பண்ணி அது binomial theorem for positive integral index n, a plus b whole power n சொன்னோம். அதை பேஸ் பண்ணி பாஸ்கல் ட்ரையாங்கிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஜெனரல் டேர்ம் என்னன்னு சொன்னோம். எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பென்ஷனில், ஹவு மெனி டேர்ம்ஸ் இந்த எக்ஸ்பென்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் கேசஸ் ஆஃப் பைனாமியல் தியரம் நம்ம போகிறோம் இந்த வீடியோவில். In this video, we are going to see particular cases of binomial theorem. அதுக்கு முந்தி நம்ம ஸ்டேட்மெண்ட் பைனாமியல் தியரம் என்ன பார்த்தோம்? If n is a positive integral index, if n is a positive integral index, natural number n is belongs to the n, capital N, equal to nc0 a power n b power 0 plus nc1 a power n minus 1 b power 1 plus nc2 a power n minus 2 b square plus nc3 a power n minus 3 b cube plus etc. in general term ncr a power n minus r into d power r plus etc. The last term is ncn a power 0 b power n. இதுதான் அந்த a plus b whole power n அந்த பைனாமியல் தியரத்துடைய எக்ஸ்பென்ஷன். n is a positive integral index. இதில் எந்த டேர்ம் நீங்கள் அந்த ஈச் அண்ட் எவ்வரி டேர்ம் இண்டெக்ஸ் பவர்ஸை போட்டிங்கன்னா n தான் வரும். இந்த பாருங்க, n plus 0n, n minus 1 plus 1n, n minus 2 plus 2n, n minus 3 plus 3n, n minus r plus rn, 0 plus n. So each and every term of index, power index வந்து n தான் இருக்கும். இது if it is n, there are n plus 1 terms இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த ஜென்ரல் டேர்ம் வந்து ஜென்ரல் டேர்ம் r plus 1 டேர்மாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 nc0, செகண்ட் டேர்ம் nc1, தேர்ட் டேர்ம் nc2, ஃபோர்த் டேர்ம் nc3, அப்போ r plus 1 டேர்ம் தான் ncr. அதுதான் ஜென்ரல் டேர்ம். ஃபோர்த் டேர்ம் 3, தேர்ட் டேர்ம் 2, அப்போ r வருதுன்னா r plus 1 டேர்மாக இருக்க முடியாது. அது ஜென்ரல் டேர்ம்னு சொல்லுவோம். அதை வந்து ncr a பவர் n minus r into d பவர் r சொல்கிறோம். இது ஜென்ரல் டேர்ம். இதை வச்சு நம்ம என்ன சொன்னோம்? இப்போ n வந்து பவர் n இருந்தால் அதில் n plus 1 டேர்ம்ஸ் இருக்கும் எக்ஸ்பான்ஷனில். அதே மாதிரி இங்கே பவர் n ஈவன்னா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். n ஆட்னா ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ சப்போஸ் n வந்து 4 வச்சுங்க, 5 டேர்ம்ஸ் இருக்கும் எக்ஸ்பான்ஷனில். இஃப் n is 7 ஆட் நம்பர்னா 8 டேர்ம்ஸ் இருக்கும் எக்ஸ்பான்ஷனில். அது மாதிரி இங்கே ஈவன்னா ஒரு டேர்ம் ப்ளஸ் கூட இருக்கும். இது என்ன பவரோ அதை விட ஒரு டேர்ம் கூட இருக்கும் அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எக்ஸ்பான்ஷனில். ஜென்ரல் டேர்ம் இது சொல்லியாச்சு. இப்போ இதில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிடில் டேர்ம். இதில் எது மிடில் டேர்ம்? டிஸ்ட்ரிபியூட், அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ மிடில் டேர்ம் என்ன இதில் அப்படின்னா, இஃப் n is even, இப்போ இங்கே பாருங்க, a plus b whole power 4 அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்தோம். a power 4 plus 4a cube b plus 6a square b square again plus 4ab cube plus b power 4. இங்கே பாருங்க, 4, 3 plus 1 4, 2 plus 2 4, 3 plus 1 4, 4. each and every term வந்து பவர், அந்த பவர் இண்டெக்ஸ் பவர் 4 தான். இதில் பார்த்தீங்கன்னா 4 டேர்ம், இது வந்து ஆட் பவர், ஈவன் பவர் 1 2 3 4 5 plus 1, 4 plus 1 டேர்ம்ஸ், 5 டேர்ம்ஸ் இருக்குது. இதில் இதனுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 4 6 4 1. இதில் மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் மிடில் டேர்ம். இந்த மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது? If n is even, the middle term is
middle term is equal to t n by 2 plus 1. Middle term வந்து t n by 2 plus 1 ஃபார்முலா எப்படி பாருங்க, t இங்க n வந்து 4 4 by 2 plus 1 that is equal to 4 by 2 வந்து 2 plus 1 3 t3 தான் middle term பாருங்க 1 first term t1 t2 t3 6 அதான் middle term. அப்ப இங்க பவர் 4 இருந்தா 5 terms middle term வந்து 6 வந்து third term t3 அது எப்படி வருதுன்னா இந்த ரூட் if n is even middle term is t n by 2 plus 1. இப்போ if n is odd அது பாருங்க, இப்போ இன்னும் சொல்றேன் a plus b whole power 5 வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா a power 5 plus 5 a power 4b plus 10 a cube b square plus again 5 again 5c3 would 10 வரும் 5c0 5c1 5c2 5c3 is again 5c2 இல்லையா நான் சொன்னோம் அது மறுபடியும் ஒரு 10 வரும் 10 a square b cube plus 5 a b power 4 plus a power a வராது b power 5. இதில் என்ன நாம் பார்த்தது அப்படின்னா ஒவ்வொரு டேமும் பவர் 5 தான் வரும் 5 4 plus 1 5 3 plus 2 5 2 plus 3 5 1 plus 4 5 5 பவர்ஸ் எல்லாமே 5 5 வரும். அட் த சேம் டைம் 5 டேர்ம்ஸ் இருந்தால் 1 2 3 பவர் 5 இருந்தால் 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் இருக்கும் ப்ளஸ் 1 இங்கே ஆட் பவர் இருந்தால் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏனுடைய பவர்ஸ் குறைஞ்சிட்டே வரும் 5 4 3 2 1 0. ஆனால் b in the powers increase ஆகிட்டே போகும். Each and every time the powers of a is decreasing and whereas the powers of b is increasing. இங்கே வர a பவர்லாம் குறைஞ்சிட்டே வருதா, b பவர் பாருங்க இங்கே b0 1 2 3 4 5 b உடைய பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், a உடைய பவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு டேர்ம்லையும். இதெல்லாம் தான் நம்ம அந்த டேர்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 2 ரெண்டு டேர்ம்ஸ் ஒரு மிடில் டேர்ம். ஈவன் பவர் n வந்து ஈவனாக இருந்தால் there are 2 middle terms. n வந்து ஆடாக இருந்தால் only 1 middle term, அது t3ன்னு சொல்லிட்டோம். ஃபார்முலா வந்து t n by 2 plus 1. இப்போ n ஆடாக இருந்தால் if n is odd பவர் ஆடாக இருந்தால் the middle terms are ரெண்டு வரும் சொன்னேன். மிடில் டேர்ம்ஸ் வந்து t n plus 1 by 2 t n plus 1 by 2 plus 1 அது கூட ஒன்று கூட்டிடும். ரெண்டு மிடில் டேர்ம் இங்கே என்ன வருது 5. அப்போ மிடில் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா t the middle term is t 5 plus 1 by 2 ஒன்று, இன்னொன்று t 5 plus 1 by 2 plus 1 அப்படி வந்தால் 5 plus 1 6 by 2 3 இது t3 அது கூட ஒன்று கூட்டிட்டா t4 t3 t4 தான் மிடில் டேர்ம்ஸ். t3 எப்படி வருது 5 plus 1 by 2 5 வந்து பவர் 5 அதோட ஒன்று கூட்டு 6 6 ரெண்டாவது பார்த்தா 3 t3 and t4. இங்கே பாருங்க t1 t2 t3 இது t3 இது t4. அப்போ இது ரெண்டும் தான் மிடில் டேர்ம்ஸ். அப்போ ரெண்டு மிடில் டேர்ம்ஸ் வரும் எப்போ n odd இருந்தால். If n is odd, there are 2 middle terms. Formula to finding the middle terms t n plus 1 by 2, t n plus 1 by 2 plus 1 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவன் பவர்ஸ் பார்த்தோம். மிடில் டேர்ம் வந்து ஒன்லி t n by 2 plus 1 ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான். ஏன்னா அது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும், அதனால ஒரு மிடில் டேர்ம். ஸோ இதெல்லாம் ஜெனரல் ஐடியா அபவுட் த பைனாமியல் தியரம். ஓகே, now we are going to see particular cases of binomial theorem. This is our binomial theorem statement. A plus b whole power n. N is a positive integral index. We see we have the expansion. The terms are like this. Suppose b can be replaced by minus b. In a particular case. Particular cases of binomial theorem, b is replaced
by minus b. b வந்து minus b னு ரீப்ளேஸ் பண்ண வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க b க்கு பதிலா minus b போட்டா a minus b whole power என்ன? b minus b போட்டா plus into minus minus b. So terms பாருங்க, nc0 expansion is nc0 a power n minus b power 0 plus nc1 a power n minus 1 minus b power 1 plus nc2 a power n minus 2 into minus b square plus nc3 a power n minus 3 minus b power 3 minus b power 3 plus etc. plus இங்க பாருங்க NCR வருது இல்லையா, இங்க minus 1 power r NCR minus 1 ஏன்னா plus minus வரும்போது ஆல்டர்னேட்டாக வந்துட்டே இருக்கும். அதாவது நீங்க வந்து இது எப்படி வருதுன்னு நான் அடுத்த சாப்டர் சொல்லிடுறேன். NCR a power இங்க பாருங்க b can be replaced by minus b power r னா a minus b ஆயிடும். இப்போ plus க்கு பதில் minus b போட்டா minus b power n equal to nc0 a power n minus b power 0 இல்லையா. அதே மாதிரி nc1 a power n minus 1 b power minus 1 minus b power 1 சாரி, அதே மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ இங்க எடுத்துட்டா வரும்போது NCR a power n minus r minus b power r plus etc. plus NCN a power 0 minus b power n. இதுதான் b ரீப்ளேஸ் பண்ணும்போது மைனஸ் b ரீப்ளேஸ் பண்ண முடியும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் b பவர் 0 1ன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனிதிங் பவர் 0 1 தான். இது மைனஸ் 1 பவர் 0 b பவர் 0ன்னு பிரிக்கலாம். இதை மைனஸ் 1 பவர் 0 b பவர் 0ன்னு ஸ்ப்ளிட் பண்ணாலும் 1 தான். ஸோ NC0 a பவர் n மட்டும்தான் வரும். இது 1 ஆகிடும். இங்கே மைனஸ் b பவர் 1 வந்து மைனஸில் இருக்கும், அதனால் மைனஸ் வெளியில் இருக்கும். minus 1 power 1 is minus nc1 a power n minus 1 b. இது plus sign, அடுத்தது sign வந்து negative sign ஆகிடும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா minus b the whole square is plus b square ஆகிடும். ஆனால் இந்த plus தான் ஆல்ரெடி plus அப்படியே தான் இருக்கும். nc2 a power n minus 2 b square plus அடுத்தது பார்த்தீங்கன்னா minus b power 3. அப்போ minus 1 power 3 b power 3 ஆல்டர்னேட் சைன் வரும்போது மைனஸ் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் ஆர் பவர்லாம் மைனஸில் வரும். minus 1 power 2 ப்ளஸ் minus 1 power 3 வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் இங்கே மைனஸ் ஆகிட்டு nc3 a power n minus 3 b cube இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் கவனிக்கணும். ப்ளஸ் இங்கே மைனஸ் b பவர் r இருக்குல்ல, அதை மைனஸ் 1 பவர் r b பவர் r ஸ்ப்ளிட் பண்ணலாம். மைனஸ் b பவர் r minus 1 power r minus 1 power r b power r ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த minus 1 power r வரும். minus b power r இருக்கிற minus 1 power r வெளியே வருவதுக்கு முதல்ல எழுதிக்கலாம். minus 1 power r NCR a power n minus r into b power r plus etc. போகும்போது இங்கேயும் அதே தான். minus 1 power n b power n ஸ்பிட் ஆகி இங்கே ப்ளஸ் வரும்போது ப்ளஸ் போட்டு minus 1 power n NCN a power 0 1 ஆகிடும், b power n மட்டும் a power 0. ஸோ இங்கே minus 1 power r இந்த டேர்மில் minus 1 power n வரும், ஏன்னா minus b power n இருக்கிறதால. ஸோ இதுதான் b can be replaced by minus b. இதில் பார்த்தீங்கன்னா சைன் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இதில் எல்லாமே பாசிட்டிவ் சைன். a plus b whole power n each term is positive. Whereas a minus b whole power n in this expression, the alternatively signs are varying. Plus minus, etc. Plus minus. So we alternate on the time. Plus and அதாவது NC0 plus NC2 plus NC4 plus NC6 plus அப்படி வரும். NC1 minus NC3 minus NC5 minus அப்படிங்கிறது terms. Alternatively the sign is changed. In this case of a minus b whole power n. Another is a particular case of binomial expansion. B can be replaced by minus b. Okay?
இப்போ அடுத்தது பாருங்க இன்னொரு எக்ஸ்பென்ஷன் 1 plus x whole power n. இந்த எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கு பாருங்க 1 plus a equal to 1 b equal to x வச்சுக்கணும். இதில் a equal to 1 b equal to x அதாவது 1 plus x whole power. இதில் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா nc0 1 power 0 1 x power n x 1 power 0 1 power n into x power 0. எக்ஸ்பென்ஷன் நம்ம எப்படி போடுவோம்? இது 8 பை 1 இல்லையா? nc0 sorry nc0 1 power n into x power 0 correct plus nc1 1 power n minus 1 into x power 1 plus nc2 1 power n minus 2 into x square plus nc3 1 power n minus 3 into x cube plus etc plus கடைசியில் ncn 1 power 0 into x power n x உடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் 1 உடைய பவர் குறைஞ்சிட்டே வரும் 2 உடைய பவர் குறைஞ்சிட்டே வரும் x உடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் x power n முடியும். இங்கே பாருங்க nc0 1 1 into 1 1 1 power n 1 1 power anything is 1 1 power n இருந்தாலும் n minus 2 இருந்தாலும் n minus 1 இருந்தாலும் எல்லாமே 1 தான் 1 power anything is 1. அதனால் இந்த எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 1 into 1 1 x power 0 1 எல்லாமே 1 ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து nc0ன்னு சொல்லிடலாம் 1 1க்கு பேர் nc0 வச்சுக்க nc1 1 power n 1 அப்போ nc1 into x x power 1 x அடுத்து nc2 இது 1 power n minus 2 1 ஆகிடும் x ஸ்கொயர் அடுத்து nc3 1 power n minus 3 1 x cube plus etc plus ncn x power n. So 1 plus x whole power n னா இதுதான் எக்ஸ்பென்ஷன் nc0 plus nc1 x plus nc2 x square plus nc3 x cube etc கடைசியில் ncn x power n முடிக்கிறோம். 1 power 0 வந்து 1 ncn ஒன்று தான். ஆனால் ncn இந்த எக்ஸ்பென்ஷனுக்கு அப்படி இருக்குது. இப்போ இதுலேயே இன்னொரு கேஸ் என்ன சொல்லிடுறாங்க, இதுலேயே மைனஸ் பண்ணிடுறோம்னு வச்சுங்க 1 minus x whole power. இதே எக்ஸ்பென்ஷன் ஆல்டர்னேட் சைனில் எழுதிடும். அதான் நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ a by minus b by minus b இருந்தால் terms are alternatively sign change இல்லையா? இப்போ பாருங்க nc0 minus nc1x plus nc2x square minus nc3x cube plus etc plus கடைசியில் minus 1 power n ncn into x power n கடைசியில் minus 1 power n ncn x power n. இப்போ 1 minus x whole power என்ன இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா சைன் வந்து ஆல்டர்னேட்டாக வந்துகிட்டே இருக்கும். 1 plus xல என்ன பண்ணோமோ அதனுடைய சைன் ஆல்டர்னேட்டாக வந்துடும். 1 plus x whole power எல்லாமே பாசிட்டிவ் சிம்பிள். 1 minus x whole power சைன் ஆல்டர்னேட்டாக வரும். nc0 minus nc1x plus nc2x square minus nc3x cube etc plus minus 1 power n ncn x. ஓகே, இது ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் கேஸ் பைனாமியல் எக்ஸ்பிரஷன் தான். இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் போட போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.